அழகு கொஞ்சும் கேரளத்தை உருவாக்கிய பரசுராமர் பல்வேறு இடங்களிலிருந்தும் பிராமணர்களை அங்கு குடியேற்றினார். பின்னர் 18 மலைகளில் தர்மசாஸ்தாவின் திருக்கோயில்களையும் 18 கடலோர பகுதிகளில் ஸ்ரீதேவியின் அருட்கோயில்களையும் அமைத்தார். அந்த 18 மலைக்கோயில்களுள் சபரிமலை சாஸ்தா கோயில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் அறிய கிடைத்து அருளை குவிக்கும் சபரிமலை சாஸ்தாவின் அருமை பெருமை கலை தெளிவாகவும் விரிவாகவும் இங்கு அறிந்து அருள் பெறுவோம். மதுரை, திருநெல்வேலி மற்றும் இராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பரவியிருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் வள்ளியூர், தென்காசி, செங்கோட்டை, அச்சன்கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளிலும் தங்கள் சமஸ்தானத்தை விரிவுபடுத்தியிருந்தனர். அவர்களில் சிலர் சிவகிரியின் செம்பழ நாட்டுக் கோவிலை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு 800 வருடங்களுக்கு முன் பந்தள நாட்டை ஆளும் உரிமையை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருந்தார். சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவராவார். நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகர் தன் குடிமக்களால் சிறமேழு மரியாதையுடன் போற்றப்பட்டார். அவரது ஆட்சி காலம் பந்தள நாட்டில் பொற்காலமாக போற்றப்பட்டது. கையில் நிறைந்த செல்வமும் உள்ளத்தில் நிரம்பிய பரிவும் இருந்தாலும் ஒரு பெரிய சோகம் அவரது இதயத்தை ஆட்கொண்டு இருந்தது. அவருக்கு குழந்தை இல்லை. அதன் காரணமாக அவரது ஆட்சி காலத்திற்கு பிறகு மன்னரின் வாரிசாக மகுடத்தை ஏற்ற ஒருவன் இல்லாதது அவருடைய இரவுகள் தூக்கமில்லாத இரவுகளாக மாற்றியது. பட்டத்து ராணியின் முகத்தில் ஒளியற்ற வெறுமை தினமும் அவரை குத்தியது. முடிவில்லா கண்ணீரும் விடாமுயற்சியும் கொண்டு தம்பதியரும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் கோரிக்கைகள் வைத்தனர். கோயிலின் அமைதியான கோபுரங்கள் ஒவ்வொரு முறை வினவியதற்கும் அவர்களின் மன துயரத்துடன் இறங்கியது. ஆனாலும் அந்த சிறு புன்னகை அரண்மனையை நிரப்பும் நாள் எப்போது வரும் என்ற கேள்வி அவர்களின் நெஞ்சத்தில் தாங்க முடியாத பாரமாகவே இருந்தது. அதே நேரத்தில் அரக்கன் மகிஷாசுரன் கடுமையான தவத்தை மேற்கொண்டு பிரம்மதேவனை வழிபட்டான். அவனது தவம் மண்ணையும் மண்ணின் வாழ்க்கையையும் அலைக்கழிக்கும் அளவிற்கு தீவிரமானது. அதன் சக்தி முன் பிரம்மனும் நிமிர முடியாத நிலையில் மகிஷாசுரனின் கோரிக்கையை ஏற்று யாராலும் அழிக்க முடியாதவன் என்கிற வரத்தை அவனுக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் சிக்கினார். இந்த வரத்தின் மூலம் அசாதாரண தைரியமும் பொறியின்மையும் பெற்ற மகிஷாசுரன் தன் வெறியாட்டத்தை ஆரம்பித்தான். மனிதர்களையும் அடியோடு அழிவின் பாதையில் நடமாடிய பழங்குடி சமூகத்தினரையும் ஒரே பேரிடியாக வீழ்த்தத் தொடங்கினான். அவனின் கொடுமை எங்கே முடியும் என தெரியாத மக்கள் தங்களின் மண்ணை விட்டும் நினைவுகளை விட்டும் தூர தூரமாக ஓடினர். வீடுகளை உறவுகளை இழந்த அந்த இதயவலியான கூச்சல்கள் காற்றில் ஒலித்தன. மகிஷாசுரனின் கோர வெறியாட்டம் முன் ஆற்றல் இழந்த தேவர்கள் ஒற்றை நம்பிக்கையுடன் துர்க்கை அம்மனை நாடினர். தேவர்களின் வேதனையை கேட்டு துர்க்கை அம்மன் தன்னுடைய தெய்வீக சக்தியுடன் போருக்கு தயாரானார். ஒரு கொடூரமான இரத்தக்களரி போரில் தன் வீரம் மட்டும் மூலமாக மகிஷாசுரனை வீழ்த்தி அவனுடைய தீமையை முறியடித்தார். துர்க்கையின் அந்த இறுதி குரல் மண்ணின் மீதான அன்பின் வெற்றியை நினைவுபடுத்தியது. தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் மற்றும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கிற ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் பிறகு தேவலோகத்திற்கு சென்ற மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள். இதனால் வேதனையுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவை இதில் தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினர். ஹரிஹரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிஷியை கொல்ல முடியாது என்கிற வரத்தை அவள் பெற்றிருப்பதால் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை சிவபக்தனான குழந்தையில்லாத பந்தளராஜன் ராஜசேகரனின் பராமரிப்பில் விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையின் இயற்கை அழகு, கொஞ்சம் சுற்றுப்புறம் மற்றும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது காட்டிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார். திகைத்து போன அந்த மன்னன் ஒலி வந்த திசையை நோக்கி பின்தொடர்ந்து சென்றபோது அங்கே ஒரு அழகான குழந்தை கை கால்களை உற்சாகமாக உதைத்தபடி படுத்து கிடந்தது. குழப்பத்துடன் அங்கே நின்ற மன்னன் குழந்தைக்கு சொந்தமானவர்கள் யாரும் சுற்றிலும் இல்லாததால் இந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்க்க வேண்டும் என்று மனதில் ஏக்கம் கொண்டார்.
அந்த தெய்வீக குழந்தையை மன்னன் ராஜசேகரன் பார்த்து கொண்டிருந்த போது எங்கிருந்தோ ஒரு முனிவர் தோன்றி, குழந்தையை உனது அரண்மனைக்கு எடுத்துச் சென்று வளர்த்துக்கொள் என்று அறிவுறுத்தினார். மேலும் அந்த துறவி, இந்த குழந்தை உனது அரச வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என்றும், சிறுவனுக்கு 12 வயதாகும் போது மன்னர் ராஜசேகரனுக்கு அந்த குழந்தையின் தெய்வீகத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்றும் உறுதியளித்தார். கையில் கிடைக்கும் போதே குழந்தை கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருந்ததால் தங்க கழுத்து உடையவன் என்கிற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டும்படி அந்த சாது அறிவுறுத்தினார். பரவசமடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விவரித்தார். அவர்கள் இருவரும் சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக பெருமகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தையின் வரவில் பந்தள நாடே மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தபோது மன்னர் ராஜசேகரனின் காலத்திற்கு பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என்று கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை மந்திரி மட்டும் அரச தம்பதியரின் மகிழ்ச்சியால் கொதிப்படைந்தான். குழந்தையிலிருந்தே மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் மதிநுட்பத்துடனும் இருந்தான். தற்காப்பு கலைகள் மற்றும் சாஸ்திரங்களில் சிறந்து விளங்கிய மணிகண்டன் தனது புத்திசாலித்தனம் மற்றும் தெய்வீக ஆற்றலால் தனது குருவை ஆச்சரியப்படுத்தினான். பந்தள நாட்டில் அமைதியும் செல்வமும் நிரம்பி வழிந்தது. காலப்போக்கில் குரு மணிகண்டன் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல, தெய்வீக அவதாரம் என்கிற முடிவுக்கு வந்தார். படிப்பை முடித்தவுடன் மணிகண்டன் தனது குருவுக்கு குருதட்சணை வழங்கவும் அவருடைய ஆசியை பெறவும் சென்றார். மணிகண்டன் தனது ஆன்மீக குருவிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அணுகிய போது குரு மணிகண்டனை பற்றி தான் ஏற்கனவே ஊகித்தவாறு, மணிகண்டன் ஒரு மனித பிறவி அல்ல, மனிதகுல நன்மைக்காக படைக்கப்பட்ட தெய்வீக சக்தி என்பதை விளக்கினார். மேலும் குரு மணிகண்டனிடம் பிறவியிலேயே பார்வையற்றவனாகவும் ஊமையாகவும் இருந்த தன் மகனுக்கு பார்வை மற்றும் பேச்சு திறனை கொடுக்குமாறு மன்றாடினார். மணிகண்டன் தனது தெய்வீக திருக்கரங்களை குருவுடைய மகனின் தலையில் வைத்த அடுத்த நிமிடம் உடனடியாக அந்த பையனுக்கு பார்வையும் பேச்சு திறனும் கிடைத்தது. தனது அதிசய சக்தியை பற்றி யாரிடமும் சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்று வேண்டிக் கொண்ட மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினார். அதே நேரத்தில் இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர். இப்படிப்பட்ட அதிசய நிகழ்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் மணிகண்டனுக்கு தொடர்புள்ளதை உணர்ந்த ராஜசேகரன் மணிகண்டனுக்கு மன்னராக முடிசூட்ட முடிவு செய்தார். ஏனென்றால் அவர் வெளிப்படையாகவே மணிகண்டனை தனது மூத்த மகனாக கருதினார். மன்னருடைய மந்திரியை தவிர மற்ற எல்லோரும் இதனால் மனம் மகிழ்ந்தனர். அரசனாக வேண்டும் என்கிற அபிலாஷையை மனதுக்குள் ரகசியமாக வளர்த்து வந்த தந்திரக்காரனான மந்திரி தெய்வீக அவதாரமான மணிகண்டனை அழிக்க உணவில் விஷம் வைப்பது உள்ளிட்ட பல்வகை திட்டங்களை வகுத்தான். எல்லா சதித்திட்டங்களிலிருந்தும் உயிர் தப்பிய மணிகண்டனுக்கு ஒரு நாள் அவருடைய உடலில் யாராலும் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டது. இறுதியில் மருத்துவருடைய மாறுவேடத்தில் சிவபெருமானே வந்து சிறுவனை குணப்படுத்தினார். தனது திட்டங்கள் தோல்வியடைந்ததால் அமைச்சர் மகாராணியிடம் சென்று தன் சொந்த மகன் உயிருடன் இருக்கும்போது மன்னர் ராஜசேகரன் தனக்கு பிறகு மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையாகாது என்று கூறி ராணியின் மனதில் நஞ்சை விதைத்தார். ஒரு உன்னதமான முடிவிற்காக எந்த ஒரு தவறான செயலையும் செய்வது தவறல்ல என்று அர்த்த சாஸ்திரம் நியாயப்படுத்துவதை சுட்டிக்காட்டி மகாராணியை சமாதானப்படுத்தி அவளை நோய்வாய்ப்பட்டபடி நடிக்குமாறு தூண்டினார். புலி பாலை தடவினால் மட்டுமே உங்கள் நோயை குணப்படுத்த முடியும் என்று ராஜ வைத்தியர் அறிவிப்பார் என்று ராணிக்கு உறுதியளித்தான். புலிப்பால் கொண்டு வரக்கூடிய காட்டு விலங்குகளுக்கு இரையாக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடர்ந்த வனப்பகுதிக்கு செல்லுமாறு மணிகண்டன் நிர்பந்திக்கப்பட்டார். தனது சொந்த மகன் மீது இருக்கும் கண்மூடித்தனமான பாசத்தால் மதியிழந்த மகாராணி மந்திரியுடன் இணைந்து கூட்டு சதியில் பங்கேற்று பயங்கரமான தலைவலியால் அவதிப்படுவதைப் போல நடிக்கத் தொடங்கினாள். பதட்டமடைந்த மன்னர் அரசாங்க மருத்துவர்களை வரவழைத்தார். வேண்டுமென்றே நோய்வாய்ப்பட்ட ராணியை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. இறுதியில் மந்திரியின் கூட்டு சதியில் பங்கேற்ற மருத்துவர் ஒருவர் தாய்ப்பாலூட்டும் பெண் புலியின் பால் கிடைத்தால் மட்டுமே மகாராணியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று அறிவித்தார். நோய்வாய்ப்பட்ட மகாராணியை குணப்படுத்தினால் தனது சாம்ராஜ்யத்தில் பாதியை எழுதித் தருவதாக மன்னர் ராஜசேகரன் அறிவித்தார். புலிப்பால் கொண்டு வருவதற்காக ராஜசேகரனால் அனுப்பப்பட்ட தளபதிகளின் படை வெறுங்கையுடன் நாடு திரும்பியது. மணிகண்டன் உதவ முன்வந்தான். ஆனால் சிறுவனின் சிறுவயது மற்றும் வரவிருக்கும் முடிசூட்டு விழா ஆகிய காரணங்களை சொல்லி மன்னர் மணிகண்டனின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க மறுத்துவிட்டார். இதற்கெல்லாம் சலிக்காத மணிகண்டன் தனக்கு இந்த ஒரு விருப்பத்தை மட்டும் நிறைவு செய்யும்படி தந்தையிடம் தொடர்ந்து வற்புறுத்தினார். மகனின் இந்த முடிவில் மகிழ்ச்சியற்ற பெற்றோராக மன்னர் வருத்தம் தெரிவித்தார்.
ஆனால் இந்த வாய்ப்பை அழுத்தமாக பிடித்துக்கொண்ட மணிகண்டன் தன்னை புலிப்பால் கொண்டு வருவதற்கு அனுமதிக்குமாறு தொடர்ந்து மன்னருக்கு அழுத்தம் கொடுத்தார். சிறுவனுடன் வனப்பகுதிக்கு செல்வதற்கு வீரர்களின் ஒரு குழுவை ஏற்பாடு செய்யும் ராஜசேகரனின் முயற்சிகளையும் மணிகண்டன் நிறுத்திவிட்டார். படைக்கூட்டத்தை கண்டால் அமைதி இழந்து புலி பயந்து ஓடிவிடும் என்று வாதித்தார். மன்னர் ராஜசேகரன் வேறு வழியின்றி அரை மனதுடன் மணிகண்டன வழியனுப்பி வைத்தார். மணிகண்டனுக்கு வழியில் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் மற்றும் சிவபெருமானின் உருவகமாக கருதப்படும் 3 கண்களை கொண்ட நெய் தேங்காயை கொடுத்தனுப்பினார். மணிகண்டன் சிவபெருமானின் பஞ்சபூத கணங்களை முன்னிலையாக கொண்டு காட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொரு அடியையும் இறையாண்மையின் உச்சமாக நம்பிக்கையுடன் வைத்தபோது அந்த பயணம் ஒரு தெய்வீக கலையாக மாறியது. பின்தொடர்ந்த பஞ்சபூதங்களின் அதிரும் ஆற்றலும் அவனின் சக்தியை மேலும் அதிகரித்தது. ஆனால் அந்த வழியில் மகிஷியின் அரக்கத்தனம் தனது உச்சத்தை அடைந்தது. தேவலோகத்தின் எங்கு பார்த்தாலும் அவளின் அட்டூழியங்களால் நிலவும் பரிதவிப்பை கண்ட மணிகண்டனின் சினம் தீயின் உருமாக எழுந்தது. தனது அதீத சக்தியுடன் அவளை பூமிக்கு கீழே வீசினார். அவள் சிதறியபடி அழுதா நதிக்கரைக்கு வந்து விழுந்தாள். இந்த கொடூரச் சினத்தின் பின்னணியில் விரைவில் இரத்தக்களமாய் ஒரு பெரும் போருக்கான நேரம் வந்து சேர்ந்தது. தரையெங்கும் ரத்தம் சிந்தியதும் வீரம் ஒலிக்கும் மணிகளின் சத்தம் எங்கே போர் இருந்ததோ அங்கே மகிஷியின் தீமையை அழிக்க எழுந்த மணிகண்டனின் தெய்வீக சினத்தை காட்டியது. இறுதியில் மணிகண்டன் மகிஷியின் மார்பில் உற்சாகம் காத்து நிற்க அவரது கோபமும் தெய்வீக ஆற்றலும் ஒன்றாக கலந்து அவர் நடனமாடத் தொடங்கினார். அந்த நடனம் வெறும் நடனம் அல்ல, அது ஒரு பிரபஞ்ச கோபம். பூலோகமும் தேவலோகமும் அதிர்ந்து போனது. பரவசமடைந்த கணங்களும் அச்சத்தில் உறைந்ததைப் போல தெய்வீக சக்தியின் உச்ச நிலையை உணர்ந்தனர். தேவர்களும் அஞ்சல் கலந்த வியப்பில் உறைந்து போனார்கள். மாறாக மகிஷியின் மனம் திடீரென ஒரு உண்மை காட்சி பெறும் பிரகாசத்தால் நிறைந்தது. அவள் கற்றுத்தான் அந்த சிறுவன் எவரென்று. அவர் வெறும் யாரோ இல்லை, அவர் ஹரிஹரனின் மகன், ஒரு தெய்வம், சமதர்மத்தின் சிகரம். மகிஷியின் மனதில் ஏற்பட்ட மாற்றம் அவரது கண்களில் நீர் வடிவாக கசிந்தது. தனது நேர்முக சாட்சியத்துக்கு முன் நிற்கும் அந்த தெய்வத்தின் தகுதியை உணர்ந்த அவள் அவரது காலடியில் தன்னை சாய்த்து கொண்டு முழு மனதுடன் துயரமின்றி தொழுது வணங்கினாள். அந்த உச்ச தருணத்தில் அவள் அந்த இவுட்படி மெல்ல உயிர் பிரிந்தது. இந்த நடனத்தை சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் கண்டுகளித்த இடம் காலாகட்டி என்றழைக்கப்படுகிறது. கரம்பன் என்கிற காவலனின் மகள் லீலா என்பவளே மகிஷி உருவில் இருந்ததாகவும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் அருளால் சாப விமோசனம் பெற்று மோட்சத்தை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சபரிமலையில் இவளுக்கு மாளிகபுரத்து அம்மா என்கிற பெயரில் கோவில் இருக்கிறது. மகிஷியை வென்ற மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டிற்கு சென்றார். அங்கே சிவ தரிசனம் செய்த மணிகண்டனிடம் சிவபெருமான், உன் அவதார நேயாக்கமான தெய்வீக திருப்பணியை முடித்துவிட்டாயிருந்தாலும் நீ நிறைவு செய்ய வேண்டிய மற்றொரு மிகப்பெரிய பணி ஒன்று இருக்கிறது என்றார். நீ பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று வருத்தத்துடன் காத்திருக்கும் உன் தந்தை மற்றும் நோய்வாய்ப்பட்ட உன் தாயாரை விரைவில் போய்ப்பார் என்று நினைவுபடுத்தினார். மேலும் புலிப்பால் கொண்டு செல்லும் பணியில் தேவேந்திரன் உனக்கு உதவி செய்வார் என்று உறுதியளித்தார். அதன்படி மணிகண்டன் புலி உருவெடுத்த தேவேந்திரன் மீதேறி அமர்ந்து தேவர்களும் தேவ கன்னிகைகளும் ஆண் மற்றும் பெண் புலிகளாக புடைசூழ அரண்மனையை நோக்கி பயணித்தார். புலி மீது ஏறி வரும் சிறுவனை பார்த்து பயந்து போன பந்தள நாட்டு மக்கள் அலறியடித்து கொண்டு ஓடி ஆங்காங்கே ஒளிந்து கொண்டனர். அப்போது முதலில் காட்டில் மணிகண்டனை ராஜசேகரன் கண்டெடுத்த போது தோன்றிய அதே முனிவர் இப்போதும் தோன்றி திகைப்பில் ஆழ்ந்த பந்தள நாட்டு குடிமக்களுக்கு மணிகண்டனின் உண்மையான தெய்வீக அவதாரத்தை பற்றி எடுத்துரைத்தார். புலிகள் புடைசூழ மணிகண்டன் அரண்மனை கதவை நோக்கி வந்தபோது மன்னர் கவலை தோய்ந்த முகத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். புலி மேலிருந்து இறங்கிய மணிகண்டன் இப்போது மகாராணியாருடைய இனம் தெரியாத நோய்க்கு புலிப்பாலை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஐயப்பனுடைய பாசாங்கை புரிந்து கொண்ட மன்னர் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் சிறுவனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து மன்னித்து விடுமாறு வேண்டினார். அதனை கண்ட ராணி மந்திரியின் வஞ்சகப்படி மணிகண்டனை கொல்வதற்காக தனக்கு வயிற்று வலி எனவும் புலிப்பால்தான் நோய்க்கு மருந்து எனவும் புலிப்பாலை கொண்டுவர ஐயப்பன் காட்டிற்கு செல்கையில் புலியினால் மரணமடைந்தாள். தனது மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டவும் எண்ணி வயிற்றுவலி என நாடகமிட்டாள் என்ற உண்மையை கூறி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் மன்னித்து புலிகளை காட்டிற்குள் அனுப்பிவிட்டு இளவரசு பட்டத்தை ஏற்க வேண்டும் என்றும் கூறினான். அதற்கு மணிகண்டன் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் தான் மீண்டும் தேவலோகம் செல்லப் போவதாக கூறினார். மணிகண்டன் காட்டிற்கு சென்றதற்கு காரணமான மந்திரியை ராஜசேகரன் தண்டிக்க முடிவு செய்தார். இருந்தாலும் தெய்வீக விருப்பத்திற்கிணங்க அந்த முடிவை நிறுத்தினார். மேலும்
மணிகண்டன் மகிழ்ச்சியை அளிப்பதற்காக இதுதானே மேற்கொண்ட நாடகம் என்று தந்தைக்கு புரிய வைத்தார். தன்னுடைய தெய்வ காரியம் நிறைவடைந்து விட்டதால்தான் தேவலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார். புறப்படுவதற்கு முன் தந்தை ராஜசேகரனின் அளவில்லாத பக்தியைக் கண்டு மெச்சிய மணிகண்டன் மன்னருக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புவதாக சொன்னார். உடனடியாக மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனின் நினைவாக தான் ஒரு கோயிலை கட்ட விரும்புவதாகவும் கோயில் கட்டுவதற்கு பொருத்தமான இடத்தை பரிந்துரைக்குமாறு மணிகண்டனிடம் மன்றாடினார். உடனே மணிகண்டன் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை எறிந்தார். அது ஒரு இடத்தில் சென்று தைத்தது. அந்த இடம் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமரை நோக்கி சபரி என்கிற பெண் துறவி தவமிருந்த இடமாகும். அந்த இடம்தான் சபரிமலை. சபரிமலையில் தனக்கு கோயில் கட்டும்படி மன்னர் ராஜசேகரனிடம் கூறிய மணிகண்டன் உடனடியாக மாயமானார். அதற்கு பிறகு அகஸ்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி மன்னர் ராஜசேகரன் சபரிமலை கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். 41 நாள் கடுமையான விரதம் இருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பேன் என்று மணிகண்டன் அசரீரியாகச் சொன்னார். அதே நேரத்தில் மன்னர் ராஜசேகரன் கோயில் கட்டும் பணியை முடித்தார். கோவில் கற்ப கிரகத்தை அடைவதற்கு புனிதமான 18 படிகளையும் அமைத்தார். ஆனால் இறைவனின் சிலையை நிறுவும் போது மன்னருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது. அப்போது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. பம்பை நதி கங்கை நதியை போன்ற புனிதமான நதியாகும். சபரிமலை காசியை போன்ற புனித ஸ்தலமாகும். அப்போது தர்மசாஸ்தாவால் அனுப்பப்பட்ட பரசுராமன் கடலுக்கு அடிப்பகுதியிலிருந்து கேரள நிலத்தை சபரிமலையின் உயரத்திற்கு எழுப்பி அவரே ஐயப்ப சுவாமியின் திருவுருவத்தை சிலையாக செதுக்கி மகர சங்கராந்தி நாளன்று பிரதிஷ்டை செய்தார். இல்லற வாழ்க்கையின் இகபர சுகங்களிலிருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து பக்தர்கள் இந்த 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையை தொடர்ந்து பிரதிபலிக்கிறது. சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்குச் சென்றபோது தலையில் பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய் அடங்கிய 3 கண் கொண்ட தேங்காயும் கொண்டு சென்றதைப் போல பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில் ஆனந்த மாலையை அணிந்தபடி சபரிமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர். தர்மசாஸ்தாவாகிய ஐயப்ப பிரபுவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஆனந்த மாலையை அணிந்து கொண்டு இருமுடியை சுமந்து ஐயப்ப கோஷங்களை சரணங்களை பாடியபடி பம்பை நதியில் குளித்து சபரிமலையை நோக்கி படையெடுக்கின்றனர். வாவர் என்பவர் சுவாமி ஐயப்பனின் இஸ்லாமிய பக்தர் ஆவார். இவரை வாவர் சுவாமி என்று அழைக்கின்றனர். சபரிமலையில் வாவர் சுவாமிக்கு தனி சன்னிதானம் இருக்கிறது. எருமேலி சாஸ்தா கோவிலுக்கு அடுத்துள்ள எருமேலியில் வாவர் சுவாமியின் மசூதியும் இருக்கிறது. ஐயப்பன் மீது வாவர் சுவாமி கொண்ட பக்தியும் எருமேலி மலையில் அவருக்கு இருக்கும் மசூதியும் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்களுக்கு கேரளாவில் இருக்கும் மத நல்லிணக்கத்தை எடுத்து காட்டுகிறது. வாவர் சுவாமிக்கு ஐயப்ப சுவாமி மீது இருக்கும் பக்தியானது ஐயப்பன் மீது எல்லா மத இன மக்களும் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும், மேலும் சபரிமலை சாஸ்தா கோவிலில் ஜாதி மத இன பாகுபாடின்றி இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது. மாளிகபுரத்து அம்மா சபரிமலையில் இருக்கும் முக்கியமான உபதேவதை ஆவார். மாளிகபுரத்து அம்மாவை பற்றி 2 விதமான நம்பிக்கைகள் நிலவுகிறது. ஒன்று, ஐயப்பன் வதம் செய்த மகிஷி இறந்தவுடன் அவளுடைய உடலிலிருந்து ஒரு அழகான பெண் வெளிப்பட்டு தான் எப்போதும் ஐயப்பனோடு இருக்க விரும்புவதாக தெரிவித்தாள். அவள்தான் மாளிகபுரத்து அம்மன் என்கிறது ஒரு கதை. மற்றொரு நம்பிக்கை, ஐயப்ப சுவாமியின் குருவுடைய மகள் துறவரத்தை ஏற்றுக்கொண்டு சந்நியாசியாகி ஐயப்பனுடன் நிரந்தரமாக இருக்க வரம் வேண்டியதாகவும் அவளே மாளிகைபுரத்து அம்மா என்றும் சொல்லப்படுகிறது. தாந்திரீக பார்வையின்படி யாத்ரீகர்கள் மாளிகபுரத்து அம்மனை ஆதிபராசக்தியாக நினைத்து வழிபடுகின்றனர். மாளிகைபுரத்து அம்மனுக்கு செலுத்தப்படும் முக்கியமான காணிக்கைகள் மஞ்சள் பொடி, குங்குமம், சர்க்கரை, தேன், கதலி வாழைப்பழம் மற்றும் சிகப்பு பட்டு ஆகியவையாகும். நாகராஜ சுவாமி ஐயப்பன் சன்னிதானமான ஸ்ரீகோவிலை ஒட்டியபடி நாகராஜ சிலை நிறுவப்பட்டுள்ளது. பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து கன்னிமூல கணபதி தரிசனம் செய்த பிறகு நாகராஜவுக்கு தரிசனம் செய்து காணிக்கை செலுத்துகின்றனர். இத்தகு சிறப்புமிக்க ஐயப்பனின் வரலாற்றினை அறிந்து உண்மை உணர்ந்து ஐயப்பன் புகழ்பாடும் பக்தர்களும் அன்பர்களும் ஐயப்பனின் பேரருளை பெற்று நல்வாழ்வு பெறுவார்களாக. சுவாமியே சரணம் ஐயப்பா.